வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து முட்டைக்கோஸ் நைஸாக நறுக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு நைஸாக நறுக்கிக்கோங்க. அதே மாதிரி அதே அளவுக்கு கேரட் எல்லாம் வேகிற அளவுக்கு இந்த மாதிரி நைஸாக நறுக்கியிருக்கேன். நான் பீட்ரூட், கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ் நானும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த வெஜிடபிள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கூட நறுக்கிக்கலாம். பாசிப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி வேணும், ஒரு 25 கிராம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். நல்லா ப்ரோட்டீன்ஸ் கூட நம்ம வந்து காயோடு சேர்த்து வேக வைக்க போகிறோம். தேங்காய் பூ, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம். இப்போ எல்லா காயும் வந்து இப்படி உதுத்து விட்டுக்கோங்க. ஒன்று சேர்ந்துருக்கோம், நறுக்கி இருக்கிறதுனால ஒன்று சேர்ந்துருக்கோம். இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து பரட்டிக்குவோம். மைக்ரோவேவ் அவனில் வைக்க போகிறேன்னா, மைக்ரோவேவ் இல்லாதவங்க இட்லி சட்டி ஆவியில் கூட வேக வைக்கலாம். இது பருப்பில் இருக்க தண்ணியே போதும், மேலே தண்ணி நம்ம ஊற்ற தேவையில்லை. மைக்ரோவேவில் வைக்கும்போது நீங்கள் மூடி போட்டு மூடி வைக்கணும். மூடி வைக்காம விட்டிங்கன்னா காயில் இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் எவாப்ரேட் ஆகி காய்கறி வந்து வதங்கி சுருங்கி போயிடும். இதை ஒரு 5 நிமிஷம் நான் வைக்க போகிறேன். 6 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லா காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. பருப்பு நம்ம ஏற்கனவே வந்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால நல்லா வெந்துருச்சு. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவையில்லை, வெங்காயம் வதக்கம் மட்டும்தான், அதனால் 1 ஸ்பூன் போதும். கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். ஸ்பூனில் போட்டிங்கன்னா ஒரே இடத்துல தங்கிடும். அதனால் கடைசியாக உப்பு போட்டிங்கன்னா லேசாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டுடுங்க. இது நீங்கள் இட்லி சட்டி ஆவியில் வேக வச்சிங்கன்னா பருப்பை ஊற வச்ச தண்ணியோட தேவையில்லை, அந்த நீராவியிலேயே வந்து வெந்துடும். இட்லி சட்டியில் மூடி வைக்கும்போது இட்லி சட்டி மூடியில் வேர்த்து ஊற்றும் பாருங்கள், அந்த தண்ணியிலேயே போதும். தேங்காய் பூ சேர்ப்போம். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.